ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் பச்சரிசி வச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் கலத்தப்பம் ரெசிபி. இது இந்த மாதிரி நல்ல லேயர்டாக நல்ல பஞ்சு போல் நல்ல மெத்துன்னு சாஃப்டாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா 3லேருந்து 4 டைம் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரேஷன் கடை பச்சரிசியில் கூட தாராளமாக செய்யலாம். அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கும். இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வடித்த சாதம், வாசனைக்காக 2 ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மட்டும் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா வெல்லம் கொதிச்சு வந்தாலே போதும். வெல்லம் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியையும் தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை நல்லா மெல்லிசான பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து செய்கிறதுனால சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவில் நம்ம கொதிக்க வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை இது கூட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி போயும் இருக்கக்கூடாது. நல்ல கை பொறுக்கிற சூடு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல மணமாக இருக்கும். செஞ்சு சாப்பிடும் போது செம்ம சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும். அந்த மாதிரி பக்குவமாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஆப்பச்சட்டியில் கொஞ்சமாக நெய் விட்டு சூடானதோ 2 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே மூடி போட்டுருங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சாலே போதும். திருப்பி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உள்ளே மாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டதும் ரொம்ப நேரம் வேக விட்டுற வேண்டாம். ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் வேக வச்சுட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா 2 பக்கமும் பார்க்குறதுக்கு நல்ல கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டான டைமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமான டைமில் விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் மட்டும் கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். திருப்பி போட்டதும் ரொம்ப நேரத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னா அந்த பர்ஃபெக்டான லேயர் நமக்கு கிடைக்காது. அகெயின் இன்னொரு அப்பம் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். நீங்கள் செய்கிறப்போ வீடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. மாவு ஊற்றின உடனே திருப்பக்கூடாது. 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. திருப்பி விட்டதும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து பக்குவமாக செஞ்சீங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்ல லேயர்டாகவும் கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஆப்பச்சட்டி இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு பேனில் கூட மாவை ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் வரும். ஒரு கப் பச்சரிசியில் 10லேருந்து 12 அப்பத்துக்கிட்ட தாராளமாக செய்யலாம். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல லேயர் தெரியும். கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லேயர்டாக வரும். நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் நல்ல மெத்துன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப திகட்டாது. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அப்படின்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கிட்ஸுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் தாராளமாக பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.